அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு தொடுவானம் தொட்ட தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி 2024 பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இருந்த வளர்ச்சி சர்ச்சை இந்தியாவில் ஏஐ எப்படி இருக்குது அதை பற்றின செய்திகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ அலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு சாட் ஜிபிடினால ஆரம்பிச்சது தான் இந்த ஏஐ அலை. ஓகேங்களா, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சாட் ஜிபிடிலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்டென்ட்டை கேட்குறோம் அப்படின்னா அது ஜெனரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த சாட் ஜிபிடியோட 4.0 வெர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு, எரர் ஃப்ரீ வெர்ஷனாகவும் இருக்கு நமக்கு. சரிங்களா, ஸோ சாட் ஜிபிடி மாதிரியே அடுத்ததா நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சாட் ஜிபிடியோட போட்டி நிறுவனமாக கருதப்படக்கூடிய ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற நிறுவனம் கிளாடே அப்படிங்கிற அவங்களோட அந்த ஏஐ அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருக்காங்க இந்த வருஷம். அதே மாதிரி பார்த்தோம்னா கூகுள் அவங்களோட ஜெமினை அப்படிங்கிறது இருக்கு. ட்விட்டர் தளங்களில் பிரபலமாக பார்க்கப்படக்கூடிய குரூக் அப்படிங்கிற ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாமே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது நமக்கு ஜெனரேட்டிவ் ஏஐயா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. இன்னுமே அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ அசிஸ்டட் சர்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கூகுள் அப்படிங்கிற சர்ச் இன்ஜின் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஏஐ அசிஸ்டட் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ உள்ளிட்ட ஏஐ தேடி இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி ஏஐ சர்ச் இன்ஜின்ஸ் அதுல பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படிங்கிறது ஒரு பிரதானமான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை நோக்கி அடுத்ததாக பார்க்குறப்ப நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே வருது. கூகுள் கூட பார்த்தோம்னா அவங்களோட ஜெமினையை இப்போ நம்ம கூகுள் சர்ச்சை போட்டோம்னா டேரெக்டாக வந்து நமக்கு ஜெமினையோட ஃபஸ்ட்டு வரது அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஜெமினையோட விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா தான் லிங்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த செய்திகள் தான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இருந்தாலுமே பார்த்தோம்னா நமக்கு இப்போ ஒரு சமீபத்தில் ஏஐ வித் கூகுள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஏஐ வந்து நிறைய எரர் ஃப்ரீயாகவும் இருக்கிறதாக கூகுள் சொன்னாலுமே ஒரு சில எரர்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. சமீபத்தில் பார்த்தோம்னா அந்த உணவு தேடலுக்காக ஒரு ஏஐ அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தீங்கான உணவுகளை சாப்பிட்ற மாதிரியான பரிந்துரைகள் இதெல்லாமே வந்து நமக்கு ஏஐ சொல்லியிருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு சில தவறுகள் அப்படிங்கிறத கூகுள் சொல்லியிருந்தாலுமே ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜி இன்னும் முழுமையாக நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு சொல்லுது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஏஐ நிறுவனங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஏஐ நிறுவனங்கள் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை வந்து நமக்கு புது டெக்னாலஜி அறிமுகப்படுத்தினாலுமே நிறைய சர்ச்சைகள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் அப்படிங்கிறதும் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரியான வழக்குகள் குறிப்பாக பார்த்தோம்னா அமெரிக்காவில் அதிகமாக இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை அப்படியே எடுத்து இந்த சாட் ஜிபிடியோ இல்லை மற்ற ஏஐயோ யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த செய்தித்தாள் நிறுவனங்கள் நீதிமன்றங்களில் வழக்கு போடுறது காப்பிரைட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத தனியாக உருவாக்கி அவங்களுமே வந்து அந்த ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் பார்த்தோம்னா அவங்களும் தனியாக நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேர்ல்டு ஜெயின்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறத அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, ஸோ இதையும் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிவிடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏஐ தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தக்கூடிய சிப்புகளை தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏகபோகமாக இருந்திருக்கு இந்த ஒரு வருஷத்தில். ஓகேங்களா, அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சைபர் தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சமீபத்தில் விண்டோஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே அஃபெக்ட் ஆச்சு இந்த கோபைலட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. ஸோ அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அப்டேட்டை வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த அப்டேட்டில் பார்த்தோம்னா ஒரு சில வைரஸஸ் இருந்திருக்கு. அதனால உலகம் முழுவதுமா பார்த்தோம்னா இந்த விண்டோஸ் சாஃப்ட்வேர் அப்படியே அடி வாங்குச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சைபர் பாதுகாப்புகள் அப்படிங்கிறதுமே நமக்கு ஒரு ஒரு பிரச்சனையாகவே இருக்கு இன்னும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நீலவானம் அப்படின்னு சொல்லி நமக்கு ட்விட்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ட்விட்டர்ல இருந்து சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈலான் மஸ்க் அவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கி ட்விட்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருந்தார். ஸோ ட்விட்டர் தளம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கார்டியன் அப்படிங்கிற பத்திரிகை வெளியே வந்தாங்க. இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தள்ளி வச்சுட்டு ஈலான் மஸ்க் அவருக்கு விருப்பப்பட்ட சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த ட்விட்டரோடைய இந்த ஒரு பெயர் மாற்றம் அந்த ஓனர்ஷிப் சேஞ்ச் இதில் யார் அதிகமாக பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமோட த்ரெட்ஸ் கிடையாது, ப்ளூ ஸ்கை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். அதுதான் நீலவானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ப்ளூ ஸ்கை அப்படிங்கிற நிறுவனம் பழைய ட்விட்டரில் இருக்க மாதிரியான அம்சங்கள் அப்படியே இருக்கனால நிறைய பிரபலம் ஆகிட்டே வருது. அதே மாதிரி தான் சமீபத்தில் இந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப டெலிகிராம் நிறுவனம் அதனுடைய உரிமையாளர் பவல் துரவ் அப்படிங்கிறவரையும் பிரான்ஸ் நாடு கைது செஞ்சிருந்தாங்க. பிரான்ஸ் நாடு சொல்லப்பட்ட நிபந்தனைகளை சரியான முறையில் பின்பற்றலை அப்படின்னு சொல்லி அவரையும் கைது செஞ்சிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இந்தியாவில்
இந்தியாவில் ஏஐ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஏஐ அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்திய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுமே ஏஐ அப்படிங்கிறத கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஓலாலாம் பார்த்தோம்னா அவங்க தனியாக ஏஐ கொண்டு வராங்க. கூகுள் மேப்ஸ் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். கூகுள் மேப்ஸ்க்கு அல்டர்னேட்டிவாக ஓலா மேப்ஸ் அப்படிங்கிறதையும் உருவாக்கிட்டு இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இந்தியாவில் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக பார்க்குறப்ப டீப் ஃபேக்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி பல்வேறு நன்மைகளுமே நமக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த சர்ச்சைகள் மற்றும் நன்மைகளை தான் நமக்கு இந்த இடத்துல பட்டியலிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்ததா நெகிழித்தடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தோம்னா உலக அளவில் 40 கோடி டன் நெகிழி கழிவு உற்பத்தி ஆகுவதாக ஐநா நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல 1.1 கோடி டன் கடலில் கலக்கப்படுவதாக சொல்றாங்க. ஓகேங்களா? 40 கோடி டன் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து உருவாகுது. அதுல 1 கோடி டன் பார்த்தோம்னா நமக்கு கடல்ல கலப்பதாக இருக்கு. 2024 பார்த்தோம்னா நமக்கு இது 3 கோடி டன்களாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அதிகரித்து வரக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு மெரைன் பொல்யூஷன் அப்படிங்கிறது அதிகமாக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொல்யூஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உலக அளவில் இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த நெகிழி மாசுபாடை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வருஷம் இவங்க மீட்டிங் போட்டு இந்த ஒரு குளோபல் பிளாஸ்டிக்ஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து மீட்டிங் போட்டு எப்படி பிளாஸ்டிக்கை நம்ம அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஒப்பந்தத்தை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐஎன்சி அப்படிங்கிற குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 170 நாடுகள் இருக்கு. பிளாஸ்டிக் மாசுபாட்டிலிருந்து ஒரு ஒப்பந்தத்தை கிரியேட் பண்ணி அந்த ஒப்பந்தத்தை உலக நாடுகளை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக தான் இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு அமைப்பு சமீபத்தில் பார்த்தோம்னா நமக்கு டிசம்பர் மாதம் பூசான் அப்படிங்கிற நகரம், ஓகேங்களா, சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய பூசான் அப்படிங்கிற நகரத்தில் மீட் பண்ணி குளோபல் பிளாஸ்டிக் நெகோசியேஷன்ஸ் ட்ரீட்டி, அந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி நெகோசியேஷன்ஸ் பூசான் அப்படிங்கிற சிட்டியில் நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தோம்னா பெரிய ஆக்கப்பூர்வமான முடிவுகள் அப்படிங்கிறது எதுவுமே எடுக்கப்படலை. ஸோ அது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெகிழி பொருட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதனுடைய வளர்ச்சி 1950லேருந்து 70 வரைக்கும் பார்த்தோம்னா பெரிய அளவில் யாருமே கண்டுக்கல. ஏன்னா பெருசா அப்பதான் அதனுடைய இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தோம்னா 1970, 80கள் மற்றும் 90களில் பார்த்தோம்னா 3 மடங்கு அதிகமாக பிளாஸ்டிக் பயன்பாடுகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அதிகமான வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக தான் பிளாஸ்டிக்கோடைய அந்த யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியான ஒரு ரேட்ல போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டிக்கோடைய அந்த கழிவுகள் மற்றும் அதன் உருவாக்கம் எல்லாமே வந்து 2050 வாக்கத்தில் நமக்கு 110 டன்களையும் தாண்டி போகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உலக அளவில் இந்த நெகிழி பொருட்கள் பயன்பாட்டில் அதிகமான பங்களிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்தியாவுக்கு அதிக பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 93 கோடி டன் இந்தியா மட்டுமே இது பண்ணுறாங்க. அடுத்து நைஜீரியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு நெகிழி பொருட்கள் பயன்பாட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நெகோசியேஷன்ஸில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியா ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதனுடைய ஃபண்டிங் அப்படிங்கிறது யார் பண்ணணும் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு ஃபண்டிங் பண்ணணும். எப்படி கிளைமேட் சேஞ்ச் இருக்கு, அதுல வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு ஃபண்டிங் பண்றாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயம் பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்குமே வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்திய அரசாங்கம் நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்தியா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத 2022ஆம் ஆண்டே தடை பண்ணியிருப்பாங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறத அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கப்ப வெளிநாடுகள் வளர்ந்த நாடுகள் இந்தியாவுக்கு வந்து இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு வந்து நீங்க உதவி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. மற்ற மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூஜிசி இருக்காங்க இல்லையா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அவங்க பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் வந்து பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்தியாவில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது சரியாக இல்லை. நிறைய ரூல்ஸ் போடுறாங்க, நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க, அதை பற்றின விழிப்புணர்வும் இல்லை, அதை செயல்படுத்தக்கூடிய அளவில் அரசாங்கமும் அதை சரியான முறையில் செயல்படுத்தலை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு மாற்றாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. சமீபத்தில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த காலநிலை உச்சி மாநாட்டில்
பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி நமக்கு எரிபொருள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இருந்தாலுமே நமக்கு குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறதும் ஒரே காயினோட 2 சைட்ஸ் மாதிரி தான். சரிங்களா? ஸோ பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம எரிபொருளாக பயன்படுத்தினாலும் அதுவும் இட் லீட்ஸ் டு எமிஷன்ஸ் தான். ஸோ அதனால அதுவுமே வந்து ஒரு சரியான முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிளை நமக்கு முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று ஏஐ டெக்னாலஜி அண்ட் தென் உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஏஐனால என்ன சவால்கள் இருக்கு, இந்தியாவில் ஏஐ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக் ட்ரீட்டியை பற்றி பார்த்துருக்கோம். ரெண்டுமே முக்கியமான டாபிக்ஸ் தான். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.